ஹாய் வாங்க வணக்கம். சாப்பிட்டுருக்கேன். கை ரெண்டு ஒன்றா சேர்க்க முடியாது. சாப்பிட்டுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நேற்றும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நேற்று பார்த்திங்கன்னா டைம் அதிகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி 12:06 வீடியோ போட்டேன். இதே மாதிரி தான் சரிங்களா. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயங்கரமான மழை. இடி இல்லை, மின்னல் இல்லை, காற்று இல்லை, சும்மா சட்டன்னு பயங்கரமான மழை கொட்டி தீர்த்துருச்சு. போங்க. நான் காலையில் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்றேன். மணி 12:06, இப்போ 12:07. இப்போ தான் சாப்பிட்றேன். முந்தா நேற்று வச்ச பாவக்காய் புளிக்குழம்பு இருந்தது. அப்புறம் முந்தா நேற்று வச்சு சாப்பாடு தான் கீழே ஹவுஸ் ஓனர் சித்திகிட்ட கொடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னால் வச்சுருந்தாங்க. நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சு சாப்பாடு போட்டு வடித்து நைட்டு சாப்பிட்டு மீதி இருந்த சாப்பாடு இப்போ சாப்பிட்ற. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அப்புறம் நைட்டு வச்சுக்கலாம். ஏன்னா காலை சாப்பாடே மதியானத்தில் சாப்பிட்றோம். அதனால் நைட்டு சாப்பிட இதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. குழம்பு இருக்குது, சாப்பாடு வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லை ஏதோ கோதுமை மாவு எதோ வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு சைடிஸ் என்னன்னு தானே பார்க்குறீங்க. சைடிஸ் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். காரம் நான் காரம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. நல்லா காரத்தை மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சேன். 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தான் சாப்பிட்டேன். எனக்கு காரம்லாம் கொஞ்சம் கூட இறங்கவே இறங்காதுக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பரான ஆம்லேட்டு. பெப்பர் தூள் போடல. சாப்பாடுக்கு சைடிஷ்னாக்கா பெப்பர் தூள் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஏன்னா குழம்புலேயே அதிக காரம் இருக்குது. பச்சை மிளகா நான் நிறைய போட்டிருக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கேன். அதில் காரம் தூக்கிலே அதிகம். அதனால் பெப்பர் வேண்டாம். வெறும் ஆம்லேட் சாப்பிட்றோம்னா பெப்பர் போட்டு சாப்பிடுவேன். காரம் அதிகமாக இருக்குது, குழம்புல அதிகமாக இருக்குது. சும்மா காரஞ்சரமான சாப்பாடு. நேற்றுலாம் காரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுதான் இன்றைக்கி குழம்புலையும் காரத்தை போட்டேன். ஆம்லேட்லேயும் ஏகப்பட்ட பச்சை மிளகா சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு வாய்க்கு 4-5 பச்சை மிளகா. இது எடுத்தோம்னா அப்படியே இதில் 4 பச்சை மிளகா தொத்திட்டு பார்த்தீங்களா. இங்கே ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று. அதுமாதிரி சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாவக்காய் புளிக்குழம்பு, சாதம், முட்டை ஆம்லேட், பச்சை மிளகா போட்ட ஆம்லேட். சரிப்பா. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. மழை வந்துச்சுன்னா. நேற்று மிக்ஸி சீர் பண்ண போகிறேன்னு சொன்னல, போகலை. இன்றைக்கி போகலான்னு ரெடி ஆகிறேன், முடியல. ஆனால் இன்றைக்கி போயிடுவேன். மழை வந்தாலும் பரவாயில்ல, போயிடும். பாய்.